தொழில் அபிவிருத்தி, உத்தியோக அபிவிருத்தி, வியாபார அபிவிருத்தி, படிப்பு அபிவிருத்தி, வெளிநாடு உள்நாடு தொழில், விசா கிடைக்கல, அது கிடைக்கல, ட்ரம்ப்பே வந்து கொடுத்துட்டு போயிடுவார். திருமணம் டக்கு டக்குன்னு நடக்கும். ஏற்கனவே திருமணத்தில் பாதிச்சு குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு கேஸ் ஆகி கோர்ட் ஆகி அசிங்கமாகி போலீஸ் ஸ்டேஷன் போய் ஐயோ எனக்கு இனிமேல் வாழ்க்கையே குடும்பமே வேணாம், ஆம்பளையாக இருந்தாலும் பொம்பளை பார்க்காம போகிறது, பொம்பளையாக இருந்தால் ஆம்பளை பார்க்காம போகிறது. அதே சமயம் நரம்பு சம்மந்தப்பட்ட உபத்திரத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். பிபி, சுகரு, கத்துறது, கோபத்தில் வீட்டிலேருந்து கலாட்டா பண்ணிட்டு போகிறது, மாத்திரை போட்டுக்காமல் இருக்குது, ஸ்ட்ரோக் வந்துடும். 10ஆம் இடத்தில் வரக்கூடிய சனியை தரிசனம் பண்ணுவதற்கு ஹாப்பியாக இருக்கிறதுக்கு பஞ்சவடி, திண்டிவனத்திலேருந்து பாண்டிச்சேரி போகிற பஞ்சவடிக்கு தொழிலில் மாற்றங்கள், இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், கல்யாண தடையெல்லாம் திடீர்னு ஏற்பட்டுடும். அதனால் என்ன பண்ணணும்? குலதெய்வத்துக்கு போயிட்டு வந்துடும். குலதெய்வத்துக்கு போயிட்டு வந்தால் நல்லது நடக்கும். மிதுனம் குலதெய்வம் ரொம்ப முக்கியம். பெரிய கௌரவத்தை கொடுப்பாரு. அந்த கௌரவம் கிடைக்குது. எனக்கு தான் சனி விலகிச்சு, ஜோசியர்லாம் சொல்லிட்டாங்க, செல்வி சொல்லிட்டாரு, அவரு சொல்லிட்டாரு, இவரு சொல்லிட்டாரு, அந்த அம்மா சொல்லிட்டாரு, வீட்டிலே குப்பரை பத்து இருந்தால் வந்துருமா? அடுத்தது கடகம். அதான் அஷ்டம சனியே விலகிடுச்சு. 9ல் சனி வராரு. ஒரு அப்லிஃப்ட் கொடுத்தே தீர்வார். பெரிய கௌரவத்தை கொடுப்பாரு. அந்த கௌரவம் கிடைக்குது. எனக்கு தான் சனி விலகிச்சு, ஜோசியர்லாம் சொல்லிட்டாங்க, செல்வி சொல்லிட்டாரு, அவரு சொல்லிட்டாரு, இவரு சொல்லிட்டாரு, அந்த அம்மா சொல்லிட்டாரு, வீட்டிலே குப்பரை பத்து இருந்தால் வந்துருமா? நீங்கள் தான் உழைக்கணும். உழைச்சா நல்லது நடக்குமா? அற்புதமாக நடக்கும். இடமாற்றம், வீடு மாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், படிப்பு மாற்றம். மாற்றங்களுக்கு அதிபதி யாரு? கடகத்துக்கு வரும் சனி. அதே சமயம் நரம்பு சம்மந்தப்பட்ட உபத்திரத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். பிபி, சுகரு, கத்துறது, கோபத்தில் வீட்டிலேருந்து கலாட்டா பண்ணிட்டு போகிறது, மாத்திரை போட்டுக்காமல் இருக்குது, ஸ்ட்ரோக் வந்துடும். டக்குன்னு ஸ்ட்ரோக் வரும், பரலைஸ் வந்துடும். கரெக்டாக பார்த்துக்கு, மருந்தை கரெக்டாக எடுத்துக்கணும். பிபி இல்லை, சுகர் இல்லை, எல்லாம் ஒத்துக்க மாட்டேன், போய் மாஸ்டர் செக்அப் பண்ணணும். கடகம் சனி 9ல் வந்தால் இவ்வளோ நல்லது நடக்கும். செல்வி ஏன் மிரட்டுறாரு? செஞ்சுக்குங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, நெகட்டிவ் சொல்ல மாட்டேன். நீங்கள் சந்தோஷமாக அனுப்பிக்கணும்னு தான் செல்வி சொல்கிறோம். பிள்ளைகள் குடும்பத்தில் புது உறவுகள் வருவது, புத்திர சந்தானம் ஏற்படுது, பிள்ளைகளுடைய படிப்பு தடை, உத்தியோக தடை, தொழில் தடை, வியாபார தடை, எல்லா தடையும் நீங்கிடும். திருமணம் சூப்பராக நடக்கும். திருமணம் டக்கு டக்குன்னு நடக்கும். ஏற்கனவே திருமணத்தில் பாதிச்சு குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு கேஸ் ஆகி கோர்ட் ஆகி அசிங்கமாகி போலீஸ் ஸ்டேஷன் போய் ஐயோ எனக்கு இனிமேல் வாழ்க்கையே குடும்பமே வேணாம், ஆம்பளையாக இருந்தாலும் பொம்பளை பார்க்காம போகிறது, பொம்பளையாக இருந்தால் ஆம்பளை பார்க்காம போகிறது, எல்லாம் மாறுங்க. அற்புதமாக கிடைக்கும். மேட் ஃபார் ஈச் அதர், மேட்சிங் ஃபார் ஈச் அதர்னு வரும். சந்தோஷமாக பண்ணிக்கணும். சண்டை சச்சரவு இந்த குடும்பத்தில் கூட நீங்கள் ஒரு சமாதான கொடியை காட்டுங்க, எல்லாம் சால்வ் ஆகிடும். நல்லாயிருக்கும். கடகத்துக்கு நிறைய பணம் சம்பாதிக்கக்கூடிய ராசியில் கடகம் வரும். பேர் இப்போ சம்பாதிக்கக்கூடிய ராசியில் கடகம் வரும். கௌரவம் சம்பாதிக்கக்கூடிய ராசியில் கடகம் வரும். அரசியலில் பெரிய வெற்றிகளை பெறக்கூடிய ராசியில் கடகம் வரும். ஆச்சரியமாக இருக்கும். திருக்கொல்லிக்காடு பொங்கு சனீஸ்வரர் சிவன் கோயில், 1 கிலோ பசுனை 1 கிலோ இல்லை, நான் சும்மா 1 கிலோன்ற, நீங்கள் 100 கிராம் கூட எத்தனை போங்க, உங்கள் இஷ்டம். அதுக்கு உடனே கமெண்ட் போடாதீங்க. 1 கிலோக்கு என்கிட்ட எங்கேயா பணம் இருக்குன்னு. திருக்கொல்லிக்காடு போங்க, வரும். 50 கிராம் விபூதி, 50 கிராம் குங்குமத்தை கொடுத்து சனி பகவான் பாதத்தில் போட்டு விபூதி எடுத்துன்னு வந்து அந்த குங்கும விபூதி வச்சுக்கோங்க. வாழ்க்கையே மாறும். ஒரு வாட்டி போய் விபூதி குங்குமம் வாங்கி வந்து வீடு ஃபுல்லாக விபூதி குங்குமம் வச்சுக்காதீங்க. வருஷம் திருப்பி போய் வாங்கி. கடகத்திற்கு அனுகூலமும் சந்தோஷமும் ஏற்றமும் நம்பிக்கையும் பெரிய அளவுக்கு ஏற்படும். ஆச்சரியமா இருக்கும். நீங்கள் தான் பார்த்துக்கணும். கடகராசிக்கு தொழில் அபிவிருத்தி, உத்தியோக அபிவிருத்தி, வியாபார அபிவிருத்தி, படிப்பு அபிவிருத்தி, பெரும் கௌரவம் ஏற்படுது, அசையாசை சொத்துகள் ஏற்படுது, அஷ்டலட்சுமி கடாட்சம் ஏற்படுது, வெளிநாடு உள்நாடு தொழில், விசா கிடைக்கல, அது கிடைக்கல, ட்ரம்ப்பே வந்து கொடுத்துட்டு போயிடுவார். அது கடகம். வாக்கிய பஞ்சாங்கப்படி பலன் சொல்கிறச்சு எங்களுக்கு அது பொருந்துது. வாக்கியப்படி திருநள்ளாறில் கொச்சனூர்லலாம் 6/3/2026 அன்றைக்கி தான் சனி பயிற்சி. எங்கள் மனசில் அதுவே பட்டுடுச்சு. ஸோ நீங்கள் எந்த பஞ்சாங்கத்தை பின்பற்றினாலும் வாக்கியப்படி உங்களுக்கு சொல்லலாம் இல்லையான்னு.
ஸோ அதனால் திருக்கணிதம் ஃபாலோ பண்ணுறவங்க தயவுசெய்து திருக்கணிதத்தின்படி பலன்கள் மற்றதெல்லாம் உங்களுக்கு சரியாக இருக்குன்னா இதை பார்க்காது. வாக்கியத்தின்படி பின்பற்றுபவர்கள், வாக்கியம் அவர்களோட வாழ்க்கையில் ஒன்றாக இருப்பவர்களுக்கு மட்டும் இந்த பதிவு என்பதை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். சனிப்பெயர்ச்சியில் ரொம்ப நாளுக்கு பிறகு, எப்பவுமே 2.5 ஆண்டுகள் ரொம்ப லாங் ஸ்டாண்டிங்காக இருக்கக்கூடியது தான் இந்த சனிப்பெயர்ச்சி என்பதனால், சனிப்பெயர்ச்சின்னா ஒரு மக்களுக்கு ஒரு சந்தோஷம், பயம், ஒரு படபடப்பெல்லாம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா மீன ராசிக்காரங்களுக்கு ஜென்மத்தில் வராரு, மேஷ ராசிக்காரங்களுக்கு 7.5 சனி ஸ்டார்ட் ஆகுது, கடக ராசிக்காரங்களுக்கு சனி விலகுது, அஷ்டம சனி, சிம்ம ராசிக்காரங்களுக்கு சனி உள்ளே வருது, ஏற்கனவே அங்கே கேது இருக்குது டிசம்பர் வரைக்கும், 7ஆம் இடத்துல ராகு இருக்குது, கன்னியா ராசிக்காரர்களுக்கு 7இல் சனி வருகிறார், 6இல் இருந்த சனி கண்ட சனியாக வருகிறார், துலாத்துக்கு இது வரைக்கும் உபத்திரம் கொடுத்திருந்த எல்லா விஷயமும் மாறி 5இல் இருந்த சனி 6க்கு போய் நன்மைகள் தரப்போகிறார், விருச்சகத்துக்கு 4ஆம் இடத்துல இருந்த சனி பூர்வ புண்ணியத்தில் போய் நிற்க போகிறார் 5ஆம் இடத்தில், தனுசுக்கு பல நன்மைகள் பல சந்தோஷங்கள் கொடுத்திருந்தாலும் இப்போ அர்த்தாஷ்டம சனியாக 4இல் போய் நிற்க போகிறார், மகரத்துக்கு 7.5 சனி எல்லா சனியும் முடிஞ்சு அப்பாடான்னு மூச்சு விடுற மாதிரி தெம்பாக இருக்கக்கூடிய காலகட்டம். ஆனாலும் 2இல் ராகு 8இல் கேது இருப்பதையும் ஞாபகத்தில் வச்சுக்கணும். இந்த வருஷம் எண்டில் ராகு உங்கள் ராசிக்கு வராரு, 7ஆம் இடத்துல கேது வருவார், அதையும் ஞாபகத்தில் வச்சுக்கணும். சனி மட்டும் பயிற்சி கிடையாதுல்ல, மற்ற கோள்கள்லாம் பார்க்கணும். மகரத்துக்கு குருவானவர் 7ஆம் இடத்துக்கு வருகிறார். ஸோ எல்லாம் சுபகாரியங்கள்லாம் ஏற்கனவே 7.5 சனி விலகிட்டு சுபகாரியம்லாம் மகரத்துக்கு நல்லா வந்துடும், அதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஸோ இப்படி இருக்கக்கூடிய சனி பயிற்சி, சனி பகவான் இப்பொழுது பயிற்சியாக இருக்கக்கூடிய மீனராசி அவருடைய நட்பு வீடு என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நட்பு வீட்டில் இருந்து உலகத்துக்கு நல்லது நிறைய பண்ணாலும் நியாயவான், தர்மவான். அதோட குரு பயிற்சிக்கு பிறகு கடகத்துக்கு வரக்கூடிய குரு 9ஆம் பார்வையா விசேஷ பார்வையா மீனத்தை பார்க்க போகிறார், அதுவும் தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்க போகிறார். இதெல்லாம் வச்சு தான் எப்படி இந்த பலன்கள் வாக்கியப்படி வருவதெல்லாம் ஃபாலோ பண்ணணும். இந்த வருட கடைசியில் ராகு கேது பயிற்சி வருகிறது. அதில் ராகு கும்பத்திலிருந்து மகரத்துக்கு, கேதுவானவர் சிம்மத்திலிருந்து கடகத்துக்கும் பயிற்சியாக போகிறார். மீனத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய செவ்வாய் சுக்கிரன் புதன் மாதிரியான மற்ற கிரக பயிற்சிகள், இப்படி எல்லாவற்றையும் கணக்கிட்டு தான் இந்த சனி பயிற்சி பொது பலன்கள் சொல்லப்படுகிறது. சனி பகவான் இப்பொழுது பயிற்சியாக மீனத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உலக அளவில் இயற்கை சீற்றமும் தொற்றுநோய் உபத்திரமும் ஏற்படக்கூடிய ப்ராப்ளங்கள், எல்லை பகுதியில் பெரிய பாதிப்புகள், தீவிரவாத தாக்குதல்கள், நாட்டை கபலீகரம் செய்யக்கூடியது. அண்டை நாட்டுகள் எப்படி அமெரிக்கா சத்தம் இல்லாமல் பிடிச்சது இல்லை வெனிசுலாவை, அதுபோல் அதாவது பலமானவர்கள் ஜெயித்து கொண்டே இருக்கக்கூடிய காலகட்டம். அது எல்லா இடத்துலையும் இப்போ நடக்கும். தொழில் மட்டும் இல்லை, நாடு பிடிக்கிறது இல்லை, மக்களே அதுக்கு ஒத்துப்பாங்க. தங்கள் வலிமை மிக்க கனிமங்கள் மற்ற விஷயம்லாம் போனாலும் பரவாயில்ல, நிம்மதியாக இருக்கணும்னு நினைப்பாங்க. எத்தனை காலம் தான் உள்நாட்டு சண்டை சச்சரவு, இந்த போதை பொருட்கள், இந்த மெக்சிகோ, இதெல்லாம் எல்லாமே ஒழித்து கட்டப்படும். போதை கீத சனி வராருல, குரு வீட்டுக்கு வராருல, போதை பழக்கத்துக்கெல்லாம் உலகம் முழுவதும் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும். அதனால் அந்த போதை பழக்கத்திலே பெரிய பணத்தை செலுத்தவர்கள் எல்லாம் எதிர்ப்பார்கள். அவர்கள் தங்களுடைய கார்ட்டனின் மூலியமாக எதிர்ப்பார்கள், நிறைய செலவு செய்வார்கள், மக்களுக்கு திக்குமுக்காடு செய்வார்கள். மத கலவரங்கள், இனமோதல்கள், பெரும் தலைவர்கள், பிரபலங்கள் உயிருக்கு ஆபத்து இருக்கக்கூடியது, தீவிரவாத அச்சுறுத்தல் ஏற்படக்கூடியது, பக்கத்து நாடுகள் மூலியமாக அதிபர்கள் கொல்லப்படுவது, நீண்ட நாட்களாக தலைமுறையாக இருக்கக்கூடிய மன்னர்கள் வாரிசுகள் அதிபர்கள் என்று இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் ஆபத்து எல்லாமே இருக்கும். உள்நாட்டு பாதுகாப்பு, வெளிநாட்டு பாதுகாப்பு, எல்லை பகுதி பாதுகாப்பு, தலைவர்கள் பாதுகாப்பு, பிரபலங்களின் பாதுகாப்பெல்லாம் இருக்கும். இதெல்லாம் நம்ம கணக்குப்படி 2031 வரைக்குமே இருக்கும். நம்ம சொல்லின்னு தான் இருக்கும். தங்கம் 52 ரூபாயில் இருக்கிறச்ச சொல்லியாச்சு, 180 ரூபா வரைக்கும் போச்சு.
50 ரூபா எங்கே இருக்குது, 180 ரூபா அங்கே இருக்குது. கிட்டத்தட்ட 130 ரூபா அதிகம். 1 கிலோ தங்கம் வச்சுருந்தா 1,30,00,000 ரூபா ப்ராஃபிட் வந்திருக்கும். 1,28,00,000 ரூபா ப்ராஃபிட் வந்திருக்கும். வித்துட்டீங்களா? வித்துடணும். எப்பவுமே பெரிய ப்ராஃபிட் வரணும், வித்துடணும். பேராசைப்படக்கூடாது. இந்த சமயத்தில் நான் பேசுறது கூட 160 ரூபா. வித்துட்டு லாபத்தெல்லாம் எடுத்துடணும். அசல்ல அப்புறமா கொஞ்ச நாள் பொறுத்து அதே நகையை வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தங்க நகை நிறைய பேர் சொல்லுவாங்க, உட்கார்ந்த இடத்துல சொல்லுவாங்க, இவ்வளோ குறையும் அவ்வளோ குறையும், செயற்கை தங்கம் வரும், அந்த தங்கம் வரும். நம்மளுடைய சித்தர்கள் கண்டுபிடித்த முறையை அமெரிக்கா கண்டுபிடித்துருவாங்க. தங்கம் தங்கம் தான் என்றைக்குமே ஞாபகம் வச்சுக்க. 2028 2031 வரைக்கும் எப்பவுமே முதலீடை சேஃப்டி பண்ணிட்டு அசல்ல திருப்பி இன்வெஸ்ட் பண்ணணும். அதுதான் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட். வந்துக்கினே இருக்கணும், வரணும். போட்டது 52 ரூபா, 180 ரூபா வந்தது, 160 ரூபா வந்தது. வித்துட்டு வர வேண்டியதானே. 160 ரூபான்னா கூட எவ்வளோ? 52 மைனஸ் பண்ணிட்டா 108 ரூபா ப்ராஃபிட். 1 கிலோ வாங்கியிருந்தா எவ்வளோ? கிட்டத்தட்ட 1,08,00,000 ரூபா ப்ராஃபிட் வரும். அதை வேற நல்ல விஷயத்துக்கு முதலீடு பண்ணிட்டு திருப்பி 52 ரூபாவை வேற ஏதாவது முதலீடு பண்ணு. தங்கத்தை முதலீடு பண்ணுங்க, வேற எதுல வேணுமோ பண்ணிக்க. இப்படிதான் பண்ணணும். கிடைச்சது இல்லை, திருப்பி அதிகமாக விலை இருக்கிறச்ச போய் வாங்கிறது. அப்புறம் செல்வி சொன்னாருன்னு வாங்கினேன். இப்போ வாங்கினா கூட லாங் டைம் வச்சிங்கன்னா கண்டிப்பாக வரும். ஒரே நாளில் வராதுன்னு நான் அன்னிலேருந்து சொல்கிறது தான். ஸ்திரமே இருக்காது. 2031 வரைக்கும் தங்கம் தான் கரெக்டாக இருக்கும். என்ன டெக்னாலஜி வந்தாலும் தங்கத்துக்கு மதிப்பு உண்டு. அதனால் பயப்படாது. அதனால் நல்லபடியாக இருக்கும். நிறைய பேர் நிறைய புலிகள்லாம் சூறப்புலிகள்லாம் எதோ சொல்லுவாங்க. காசா பணமா சொல்லிட்டு போகிறது தானே. கேட்டால் பெரிய முதன்மையான முதலீட்டாளர்கள்லாம் சொல்லுவாங்க. எப்படி நம்மளுடைய பண்டைய கலாச்சார மரபுபடி மரபு அரிசிகள்னு சொல்கிறோம் இல்லையா, சாமை, விறகு, தூய மல்லி, அந்த மல்லி எல்லாம் உயிர் வந்ததோ, தங்கம் எந்த காலத்திலிருந்து இருக்கிறதோ, மன்னர்கள் காலத்தில் இருக்கக்கூடிய அந்த தங்கம் எப்பொழுதுமே போற்றுதலுக்குரியதாக தான் இருக்கும். ஞாபகத்தில் வச்சுக்க. மக்களின் நாடி துடிப்பை உணர்ந்த செய்தி தொகுப்புகள், அரசியல் களத்தை உற்று நோக்கும் கோணங்கள். உங்கள் குமுதம் நியூஸ் 24/7 லிங்க் டிஸ்கிரிப்ஷனில்.